வணக்கம் டெக் பிலீவர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BoAt Rockerz 330 அப்படின்ற Bluetooth Neckband பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை சின்ன ரிவ்யூ பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் ட்ராபேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பார்த்து முடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா Rockerz 330 இந்த பிராண்டிங் போட்டிருக்காங்க, BoAtோட லோகோ போட்டிருக்காங்க, இந்த நெக்பேண்டோட பிக்சர், அது மட்டும் இல்லாமல் ASAP ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பீஸ்ட் மோட் லோ லேட்டன்சி ஃபார் கேமிங், 10mm டைனமிக் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. சைடில் பார்த்தீங்கன்னா அதே நெக் பேண்டோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா BoAt அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே BoAt அப்படின்ற பிராண்டிங் மென்ஷன் பண்ணிவிட்டு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப் டு 30 hours நான் ஸ்டாப் ஆடியோ பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பேட்டரி பேக்கப் பற்றி டுவல் பேரிங் வித் Bluetooth 5.0 லோ பவர் கன்சப்ஷன் சிப்செட் டிசைன் ஃபார் என்டர்டைன்மெண்ட், IPX5 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மெட்டாலிக் கண்ட்ரோல் பேனல், மேக்னெட்டிக் இயர்பட்ஸ், ஸ்மூத் இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ், சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 minutes சார்ஜ் போட 10 hours யூஸ் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP பார்த்தீங்கன்னா 3390 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோலாம் இல்லை, நான் லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லுவேன். கலர் பார்த்தீங்கன்னா டீல் க்ரீன் அப்படின்ற கலர் தான் நான் வாங்கினேன். அது க்ளீனாக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் தான், ஆனால் பார்த்து பொறுமையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக் பேண்ட் சைடில் வச்சிடலாம். வேறு என்ன பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, #BoAt அப்படின்னு சொல்லிட்டு 1 year வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா IPL வெர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதே சைடில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதே சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு கவர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 சைஸ், லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸுக்கான பட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வந்து ஆல்ரெடி அதில் ஃபிட் ஆகி வந்து. ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு, இண்டிகேட்டிங் லைட் தெரியுது. நெக் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிலிக்கான் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. என்னதான் கஷ்டனாலும் திருப்பி வந்து நார்மலான ஷேப்புக்கே வந்துடுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா BoAt அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு L அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. இங்கே வேறு எதுவும் கிடையாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே R அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டிகேட்டிங் லைட் இருக்குது. பவர் ஆன், பாஸ் அண்ட் ப்ளே, அப்புறமா கால் அட்டன் பண்ணி டிக்ளைன் பண்ணுறது எல்லாத்துக்கான பட்டன் இதுதான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். நார்மல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே, கால் டிக்ளைன் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. இந்த கேப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்காக தான். இந்த வந்து கேப் மூடி வச்சுட்டா இல்லை தண்ணி பட்டாலும் பிரச்சனை வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாங் வந்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸுக்கு போகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த பட்ஸோட குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மைக்கோ கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மைக்கோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹூக்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டும் இருக்குது. அதனால நீங்கள் காரில் மாட்டிட்டு போகும்போதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு இதை வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BoAt அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க.
வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 35 கிராம்ஸ் தான் வருது. அதனால் நீங்கள் வந்து இதை கழுத்தில் மாட்டிட்டு வெளியே போகிறீங்கன்னா கழுத்தில் இருக்கிற ஃபீலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ காதில் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சாஃப்ட் சிலிக்கான் ரப்பரில் தான் பார்த்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதனால காதில் மாட்டும் போது ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. இதோ பார்த்தீங்கன்னா 3 சைஸில் கொடுக்குறாங்க. உங்கள் காது பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி உங்கள் காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஸை மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட ஹூக் வேறு கொடுக்குறாங்க. அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்ஸ் அவ்வளோ ஈஸியாக காதுலேருந்து கழுந்து கீழே விழுந்துறாது. நீங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது இந்த நெக் பேண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அது கழுந்து கீழே விழுந்துறாது. ஆனால் சின்ன ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்துட்டு 3 சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஹூக் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. சில பேரோட காது சின்னதாக இருந்துச்சுன்னா ஹூக் ரொம்பவே பெருசாக இருக்கும். நம்ம குத்தி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இன்னொரு 2 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சியில் தான் மாறிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதில் டைப் சி கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ் அண்ட் ப்ளே பட்டனை வச்சு நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்ஸ்லேயே மைக்கை கொடுத்துருக்காங்க. அதனால கால் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கால் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ணிவிட்டு நம்ம பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ரொம்பவே கிளியர் அண்ட் கட்டாக பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது ரொம்பவே சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ போட் பிராண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேஸ்க்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல குத்துப்பாடெல்லாம் கேட்குறீங்கன்னா பாஸ் பூஸ்டிங்காக ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மிட்ஸ் அண்ட் லோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் பண்ணி ரொம்பவே நல்லா வந்துட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, மெலோடி சாங் கூட நீங்கள் கேட்குறீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இது பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 30 hours மொத்தமாக கொடுக்குது. 40 minutes நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இயர்ஃபோனில் வந்துட்டு ஃபுல்லாகவே பேட்டரி காலி ஆச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் மட்டும் போதும். 10 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோனில் வந்துட்டு டியூவல் பேரிங் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்துட்டே இருக்கோன்னா 2 ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தடவை இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு லேப்டாப் ஒரு ஃபோனை வந்துட்டு ஒரே தடவை பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 ஃபோன் வச்சிருக்கீங்க, 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபோனில் நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். இன்னொரு ஃபோனில் கால் வந்துச்சுன்னா நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் இருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடும். நீங்கள் கால் பேசி முடிச்சு கட் பண்ணுற பேருக்கு இன்னொரு ஃபோனில் இருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதனால ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். 10 meters ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன யூஸ் பண்ணி பார்த்தா ஹாலில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு வந்து கேட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்துட்டு அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஜாகிங் போகும்போதும் சரி இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி இதை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அந்த சார்ஜிங் போகிற போர்ட்டுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சார்ஜிங் போர்ட்டில் வந்துட்டு தண்ணியோ வேர்வையாக போயிடுச்சுன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபடி அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக தண்ணி படுது, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்வை படுது, இல்லை ஜாகிங் போகும்போது வேர்வெல்லாம் ஊற்றுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சில ட்ராபேக்ஸ் எல்லாம் பார்த்தா அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக் வந்துட்டு இன்னும் 2 சைஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட்ஸ் எல்லாம் இன்னும் 2 சைஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அந்த ஹூக் மறந்துட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நெக் பேண்ட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ பட்ஸ் எடுத்து மேக்னெட் மூலியமா அட்டாச் பண்ணும்போது பாஸ் ஆகிடும். ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி பாஸ் ஆகிறது கிடையாது, நீங்களே தான் மேனுவலாக பாஸ் பண்ணணும். அது ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் வந்துட்டு பார்க்குறேன். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன் வச்சு கேம் ஆடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட டிலே கொஞ்சம் லைட்டாக தெரியுது. சில மில்லி செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. ஒரு கண்ணில் ஷூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு மில்லி செகண்ட்ஸ் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது. அந்த சின்ன சவுண்டோட டிலே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்தா கூர்ந்து கவனிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நோட் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கலர்ஸில் வருது. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா டீல் கிரீன் கலர், இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிளாக், பிளேசிங் எல்லோ, நேவி ப்ளூ அண்ட் ரேஜிங் ரெட் அப்படின்ற 5 கலர்ஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஆனால் இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதுக்கு தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியில் வருது. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் கூட இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு ஒர்க் ஆகலை இல்லை எனக்கு பிடிக்கலன்னா கூட 7 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒருவேளை 7 days கைட்ட பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போட் சர்வீஸ் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராப்ளம் என்னவோ பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலி இதோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1500க்கு ப்ரைஸ் ஏறி இருக்குது. கலர்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மாறத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த BoAt Rockerz 330 அப்படின்ற அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ see you next video. Until that, bye.